நேச்சுரல்ஸினுடைய 1001வது சலூனுடைய தொடக்க விழா. இந்த நம்பரை நினைக்கிற போதே பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு. This world ரொம்ப எல்லாருமே செல்ஃபிஷா இருப்பாங்க. பட் வீணா அண்ட் குமரவேல் மாதிரி அடுத்தவங்களை அப்லிஃப்ட் பண்ணி அவங்க முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறது வெரி ஃபியூ பீப்புள். He never says no for anybody. எல்லாரையும் ஒரே தட்டில் வச்சு நம்ம எடை போட முடியாது. எல்லாரும் எவ்ரிபடி ஆர் ஃபைட்டிங் தேர் ஓன் பேட்டில்ஸ். அந்த பேட்டில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ணுறது தான் என்னுடைய கடமையாக பார்த்து நிறைய பேருக்கு பண்ணுவோம். ஆனால் சில பேர் அதை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நண்பர் குமாரவேல் என்னுடைய ரொம்ப இனிய ஒரு நண்பர். அவர் செய்கிற காரியங்கள் எல்லாமே ரொம்ப அதீதமாக இருக்கும், ரொம்ப கான்ஃபிடென்ஸோடு இருக்கும். அவருடைய சிரிப்பு மயக்கிற ஒரு சிரிப்பு. அவங்க மனைவியை தவிர மீது எல்லாருக்கும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவர் எங்கேருந்து வந்தார்? ஒரு வேலை பார்க்கிங் டிரைவராக இருந்து, ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக இருந்து, அப்புறம் ஒரு ஸ்டைல் டைரக்டர் ஆகி, அப்புறம் ஒரு சலூன் ஆரம்பித்து, 2வது சலூன் ஆரம்பித்து, இப்போ 3வது சலூனுக்கு ஓனர். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு இஸ் கெட்டிங் எம்ப்ளாய்ட் த்ரூ ஹிம். ஆனால் அவர்கிட்ட இருந்தது 3 விஷயம். 1 கடின உழைப்பு, 2வது கண்டினியூஸ் லேர்னிங். இந்த லேர்னிங்கில் அவர் இது பண்ணதே கிடையாது. 3வது ஃபோக்கஸ். இந்த 3 சேர்ந்ததுனால தான் அவரால் இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது. Salons that use AI replace that salon which is not using AI. இதுதான் ஃபியூச்சர். ஒருத்தர் சொன்னார் 10 வருஷமாக வரேன், இன்னும் என் பேரும் ஃபோன் நம்பரும் கேட்குறீங்களே. ஒரு கஸ்டமரோட பெயின் பாயிண்ட். அதான் நம்மளுக்கு ஃபீட்பேக். அதை என்ன பண்ணுறதுன்னா இப்போ டிஜி யாத்ரா. எல்லாருக்கும் வணக்கம். நேச்சுரல்ஸினுடைய 1001வது சலூனுடைய தொடக்க விழா இது. இந்த நம்பரை நினைக்கிற போதே பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு. இந்த பயணத்தை CKK சார் அவர்கள் தொடங்கிய போது சுற்றி இருக்கிற யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க இது 1000 அந்த எண்ணிக்கையிலலாம் போகும்னு சொல்லிட்டு. ஆனால் ஒருத்தருக்கு மாத்திரம் அந்த நம்பிக்கை நிச்சயமாக இருந்திருக்கும். அது வீணாவுக்கு இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த மைல்ஸ்டோனில் நிற்கிற போது தெர் இஸ் சம்திங் தட் ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் CKK அண்ட் வீணா. ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் நிறைய எண்ணிக்கை வருதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதை விட பெரிய விஷயம் என்னென்னா, இதன் மூலமாக விளிம்பு நிலையில் இருக்கிற எத்தனை பேரனுடைய வாழ்க்கையை மலரச் செய்து அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து இந்த பிளாட்ஃபார்முக்கு அவங்க அழைச்சிட்டு வந்திருக்காங்கன்றது. இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிற தம்பி தனசேகர், அவர் பெரிய சொல்லிட்டு இருந்தார் CKK. ஆனால் அவர் இங்கே வந்த உடனே அவர் யாருன்னே தெரியல. அவர் தன்னை வெளிப்படுத்திக்கவும் இல்லை. அந்த விளக்கு ஏற்றுறப்போ கூட பின்னாடி போகிறார். அவருடைய 3வது சலூன் இது. இந்த தம்பி இது தொடங்கப்பட்ட போது இதில் இந்த சலூன் ஒன்றுத்தில் ஒரு பணியாளராக தன்னுடைய வாழ்க்கையை துவக்கியவர். அவருக்கு இந்த நம்பிக்கையை கொடுத்து 1, 2 இது 3வது. ஆனால் 3 நிறைவு அல்ல, இன்னும் உங்களுக்கு நிறைய பாதை இருக்குது. நான் தம்பிக்கு ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அருமையுடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் அப்படின்னு ஒரு திருக்குறள். கேட்டோன்னே கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பொருள் எல்லாருக்கும் புரிஞ்சது தான். அருமை உடைத்து, ஐயோ இதெல்லாம் முடியவே முடியாது, சான்ஸே இல்லை, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, அது அருமை உடைத்து. அருமை உடைத்தென்று ஆசாவாமை வேணும் அப்படின்னு நினச்சி நீ தயங்கி நிற்காத. பெருமை முயற்சி தரும், அதை கூட செய்து முடித்து அதில் வர பெருமையை எது தரும் என்றால் முயற்சி மாத்திரம்தான் தரும் அப்படின்றதான் இந்த திருக்குறளினுடைய பொருள். எனக்கு தனசேகர் என்னுடைய வாழ்க்கையை பார்க்குற போது இந்த திருக்குறள் ரொம்ப ஞாபகத்துக்கு வருது. இந்த அருமையான லொக்கேஷனில் உங்களுடைய 3வது முயற்சியை தொடங்கி இருக்கிற உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தனசேகர் எங்கே இருக்காருன்னு தெரியல. உங்கள் பாஸ் சோஷியல் மீடியா ஃபுல்லாக 2 நாளாக உங்களை பற்றி தான் எழுதிட்டு இருக்காரு.
ரைட்? அது வந்து அக்ராஸ் லிங்க்டின், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். அது எழுதும் போது ஒரு விஷயம் தான் தெரிஞ்சது, how much pride he has in this particular project, especially for you. அது வந்து வேர்ட்ஸ் அந்த டைம் வந்து சரியாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, பட் குமரவேல் சார் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருந்தார். ஃப்ரம் வாட் யூ ஆர் டூயிங் ஆஸ் அ வேலே பார்க்கிங்கில் இருந்து டு கம் டு வாட் யூ டூயிங் டுடே இஸ் ஃபினாமினல் ஸ்டோரி. இப்போ சினிமாலேயே சில ஹீரோஸ் ஜெயிக்கும் போது நம்மளே ஜெயிச்ச மாதிரி இருக்கும். இந்த பாய் நெக்ஸ்ட் டோர் ஒருத்தர் ஜெயிச்சார் அப்படின்னா நம்மளுடைய சக்ஸஸ் மாதிரியே இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் ஜெயிச்சு இந்த 3வது சலூன் ஓப்பன் பண்ணுறீங்க தனசேகர், வாழ்த்துக்கள். நான் சிகேகே அண்ட் வீணா குமரவேல் மேடம் மீட் பண்ணும்போது ஐ திங்க் நேச்சுரல்ஸ் வாஸ் அரௌண்ட் 600 சலூன்ஸ் ப்ளஸ். அப்போ அந்த டைம் அப்போ சிகேகே நிறைய இடத்துல we had the opportunity to share the stage multiple times. அப்போ அவர் சொல்லுவார் 1000 சலூன் நினச்சிட்டுப்போம், 1000 சலூன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. பாரதி மேடம் சொன்ன மாதிரி தான் ஒரு நூக் அண்ட் கார்னர் ஆஃப் த கண்ட்ரிலையும் பார்க்க முடியும். குறிப்பாக பிரின்ஸ்னு ஒரு மலையாள மூவி ஒன்று வந்தது, அது நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. அதில் வந்து அந்த ஓனர் வந்து ஒரு பியூட்டி பார்லரில் ஒரு பொட்டிக் ஒன்று வச்சுருப்பார். அந்த ஃபுட்டேஜ் காமிக்கும் போதெல்லாம் அது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் எடுத்துருப்பாங்க. கேரளாவோட ஒரு Tier 3 சிட்டியில் அந்த ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. அந்த படத்தில் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நேச்சுரல்ஸ்க்கு அவ்வளோ பிராண்டிங் இருக்கும். ஏன்னா அதுக்கு ஆப்போசிட் கடை வந்து நேச்சுரல்ஸ். ஓகே, அதை நான் ஒரு வாட்டி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தேன். சார் மலையாள படத்துலலாம் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது. அண்ட் இட் டாக்ஸ் அபவுட், அது வந்து ஒரு கொச்சின் மாதிரி ஒரு டாப் சிட்டியில் கிடையாது, இட்ஸ் Tier 3 சிட்டியில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட். அதனால் சிகேகே இஸ் வெரி பேஷனட் அபவுட் விமென் எம்பவர்மெண்ட். அவர் சில டைம் அது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வேறு சொல்லிவிடுவார். ஒரு கரூர் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவார்ல, ஒரு ஃபில்த்தி ரிச் ஃபேமிலி, அவங்களுக்கு வந்து எவ்வளோ பணம் இருக்குது, ஆனால் சலூன் நேச்சுரல் சலூனோட இந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து அது மூலமாக வந்த பைசா வச்சுட்டு அவங்க வந்து சிகே கிட்ட சொன்னாங்க, இது ஏன் பணம், நான் சம்பாரிச்ச பணம் அப்படின்னு சொல்லும்போது ஐ திங்க் தட் இஸ் வாட் ட்ரூ விமன் எம்பவர்மெண்ட் இஸ் ஆல் அபவுட். ஹேட்ஸ் ஆஃப் டு திஸ் லவ்லி கப்புள், ரைட்? நான் இங்கே உட்காந்துருக்கும் போது நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் ஃபோட்டோ, ரைட்? தனசேகர் கீழே அந்த சேரில் உட்காந்துருக்காரு, குமரவேல் பின்னாடி அப்படி நிற்கிறாரு. ஓகே, நவ் திஸ் இஸ் வாட் லீடிங் பை எக்ஸாம்பிள் இஸ் ஆல் அபவுட். ட்ரூலி இன்னைக்கு த ஹீரோ ஆஃப் த டே அப்படின்னா நீங்கள் தான் எனக்கு. ஓகே, டு see you grow as an entrepreneur, அது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இட்ஸ் லைக் அ பாய் நெக்ஸ்ட் டோர். நீங்கள் ஜெயிச்சது எதுவோ நானே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட் that's how most of us will feel. பெஸ்ட் விஷஸ். 330 ஆகட்டும் 300 ஆகட்டும், அவரோட 5000 கனவு 5000 சலூன் அப்படின்றதுல ஒரு 300 நீங்கள் எடுத்துருங்க அப்படின்றது. யா, ஆல் தி வெரி பெஸ்ட். குட் லக். குமரவேல் சார் பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய ஈவெண்ட்ஸ் நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் முக்கியமாக அவர் எல்லா இடங்கள்லையும் மிக மிக வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம், பெண்கள் வந்து கனவு காணுங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா இவர் மட்டும் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்கள்னா என்ன சின்ன கனவுகள் தான் காணணுமா, ஏன் நீங்க உங்களுக்குன்னு ஒரு லிமிட் வச்சிருக்கீங்க, உங்களுடைய கனவுகள் மிக மிக பெரிதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய செயல் அப்படிங்கிறது சொல் மட்டுமல்ல, செயல்லையும் நாங்க காமிப்போம் அப்படிங்கிறத முன்னிறுத்தி இன்னைக்கு வந்து 1001வது சலூன் அப்படிங்கிறது இது தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழில் புரட்சி மட்டுமல்ல, இந்திய அளவுல உலக அளவுல நம்முடைய தமிழ்நாட்டு பெண்கள் எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு மிகச்சிறந்த ஆளுமை மிக்க தொழில் முனைவோரா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான அடையாளமா தான் இதை அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. தனசேகர் சார், ஆக்சுவலி நான் இந்த ஈவெண்ட்க்கு வந்ததுக்கு முக்கியமான ரீசன் உங்களுக்காக தான். ஏன்னா நான் சாரோட போஸ்ட் நேற்றே படிச்சுட்டேன். ஸோ ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனை கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணணும், உங்களை பற்றி கண்டிப்பாக என்னோட ஃபேஸ்புக்கில் நான் எழுதணும், அதுக்கு நான் உங்களை பார்த்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நான் வந்து. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. யாருக்கு தான் பிடிக்காது அழகாக இருக்கிறதுக்கு? அது மாதிரி எல்லாரையும், உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் அழகாக்கிற அந்த முயற்சியில் இறங்கி இருக்கும், தொடர்ந்து அதில் பயணித்து கொண்டிருக்கும் சிகேகே அவர்களுக்கும் வீணாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சில பேர் காண்ற கனவு அவங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப பெரிய உறுதுணையா இருக்கும். அவங்க வந்து பல்லாயிரம் கோடி ரூபாய் ஈட்டுறதுக்கு அது ரொம்ப வழிவகுக்கும். ஆனா இன்னைக்கு இவர்கள் 2 பேரும் கண்ட கனவு நிறைய தொழில் முனைவோருக்கு, அது ஒண்ணு நாட்டிலும் சலூன் மட்டும் இல்ல, நிறைய ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்றவங்களுக்கு, கிராமங்கள்ல சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸை பண்ணிட்டு அதை எப்படி மார்க்கெட் பண்ணலாம்னு யோசிக்கிறவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்து பெரிய பிராண்ட்ல நேச்சுரல்ஸ்ல அவங்க மார்க்கெட் பண்ற விதம், யார் வேணாலும் நேச்சுரல்ஸ் உள்ள வரலாம், அந்த மாதிரியான ஒரு எல்லாருக்குமான ஒரு பிராண்டா அதை கிரியேட் பண்ணது. இது எல்லாமே he keeps rocking. அது மாதிரி அவங்க 2 பேரும் பண்றது ரொம்ப ரொம்ப அழகான விஷயம். இந்த பிரான்சைசி தனசேகர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். உலகமெங்கும் நேச்சுரல்ஸ் சொன்னா, ரீசெண்டாக லண்டன் போயிருந்தேன். லண்டன் போகும்போது எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது,
இங்கேயும் குமரவேல் ஓப்பன் பண்ணுவார். கண்டிப்பாக ஒரு வாழ்த்துக்கு ஒரு கைத்தட்டல். ஹீரோ பிள்ளை இல்லை நம்மள்கிட்ட அடுத்த மாதம் ஓப்பனிங்க பார்த்தீங்களா சொன்ன உடனே. ஏன்னா இவர் எங்கள் ஊருக்காரர், கடலூர் அவர். ஆமாம், அது இல்லாமல் இவருக்கும் இவங்க குடும்பத்துக்கும் எனக்கு ஒரு சின்ன ஒரு நெருக்கம் இருக்குது. என்னென்னா இவங்க ஃபாதர் பேர் வந்து சின்னி கிருஷ்ணன். நான் வந்து சின்ன இன்னும் லாங் டைம் ஃபேமிலி எல்லாருமே தெரியும். அதேமாதிரி என்ன சொன்ன இவரை பார்த்தேன், இவர் தான் கரெக்டாக சலூனுக்கு வந்திருக்காரு. போகும்போது உட்கார வச்சு அழகுபடுத்தி அமைச்சிருங்க. நிறைய ஓப்பன் பண்ணோம். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். திஸ் வேர்ல்ட் ரொம்ப எல்லாருமே செல்ஃபிஷா இருப்பாங்க. பட் வீணா அண்ட் குமரவேல் மாதிரி அடுத்தவங்களை அப்லிஃப்ட் பண்ணி அவங்க முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறது வெரி ஃபியூ பீப்புள். அல்ல, ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் தி பெனிஃபிஷியரிஸ் ஃப்ரம் தெம். ஸோ வி டூ சம்திங் கால் திஸ் மெட்ராஸ் couture fashion week. Every year the fastest decision making is from Mr. Kumaravel. Honestly, I am saying, not for any sponsorship ke illa, edu ketalume immediately he never says no for anybody. I am very happy to, I know Dhanashekhar already very well, so wish you all the very best. Many more salons, many more people will be definitely benefited by this family, wonderful couple, Veena and Kumaravel. Of course, I know Swati also very well from the first very long time, Swati. So all the best to all of you here. Thank you. First of all, congratulations Dhanashekhar. உங்களுடைய தேர்டு, அதுவும் சிக்னேச்சர் சலூன். இது உங்களுக்கு ஒரு பெரிய சிக்னேச்சராக இருக்கணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். அண்ட் சிகேகே சார் அண்ட் வீணா மேம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் உட்காந்து கால்குலேட் பண்ண 1000 சலூன்ஸ் 25 years அப்படின்னா வருஷத்துக்கு 40 சலூன் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க சார். ஆவரேஜாக ஒரு வருஷத்தில் 40 சலூன் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ உட்காந்து கால்குலேட் பண்ணி பார்த்தேன். அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஆரம்பிக்கும் போது 1, 2 ஆரம்பிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த சைக்கிள் ஓட்டுவாங்கல்ல, அது வந்து செகண்ட் நேச்சர்னு சொல்லுவாங்க. சைக்கிள் ஓட்டி கற்றுட்டு பிறகு கை விட்டே ஓட்டலாம். அதுக்கு முன்னாடி நிறைய தடவை விழுந்து எதிர்ப்பு. அந்த செகண்ட் நேச்சர் வந்திருக்கு இப்போ. அந்த செகண்ட் நேச்சரில் இருக்கும். இதில் கையை விட்டுட்டே ஓட்டலாம். நீங்கள் ஓட்டும் போது எத்தனை பேர் வந்தாலும் உங்கள் சைக்கிள் வந்து ஏறி உட்காருவாங்க. எத்தனை பேர் வந்தாலும் அவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. கண்டிப்பாக சார். இன்னொரு பக்கம் ஸோ கான்டென்ட் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது. கான்டென்ட் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த கான்டென்ட் என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடோட எலெக்ஷன் ஒரு அந்த ரிசல்ட்டே ஒரு உதாரணம். ஸோ அப்போ இருக்கும்போது டைவர்சிஃபை பண்ணுறது எப்படி கான்டென்ட்ஸ் அப்படின்னு யோசிச்சப்போ எங்களோட வந்து ட்ரெண்ட் லவ் டீம் ஜாயின் பண்ணாங்க. அதில் குறிப்பாக ரைட் டைம் ராஜா சார் முக்கியமாக ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து கான்டென்ட் கிரியேஷன்ஸில் தேர் ஒர்க்கிங். எவ்ரி மந்த் வந்து நம்மளுக்கு அவ்வளோ கான்டென்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து இன்னும் வேறு மாதிரி என்ன போகலன்னா, இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு வந்து சார் இப்போ யாருமே ஃபோனை திருப்பி பார்க்க மாட்டேங்கிறாங்கிறதுனால வெர்டிகல் சீரிஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம இந்த பியூட்டி அழகை பற்றி பேசுகிறோம் இல்லையா, அதனால் வந்து நேச்சுரல்ஸும் ட்ரெண்ட் லவோடும் சேர்ந்து வி ஆர் லான்ச்சிங் அழகீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்டிகல் சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அது ஷூட் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. 30 எபிசோட்ஸ் முடிஞ்சிருச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி ஒரு அக்கேஷனில் அதுவும் சினிமா ஜாம்பவான்கள்லாம் இருக்கீங்க. ஜினிஜன் சார் இருக்காங்க, சுரேஷ் சார் இருக்காரு, பாரதி பாஸ்கர் மேம் எல்லாரும் இருக்கும் பொழுது இந்த போஸ்டரை வந்து சிகேகே சார் எல்லாம் சேர்ந்து அன்வீல் பண்ணிடலாம்னு பார்க்குறேன். அதே மாதிரி இந்த அழகீஸ்க்கும் நேச்சுரல்ஸ்க்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேச்சுரல்ஸ் வந்து இந்த அழகியில் ஒரு கேரக்டராக வரும். அதை நாங்கள் வந்து சொல்ல மாட்டோம். இந்த 3 கேரக்டர், இந்த 3 பெண்களுடைய லைஃப்பில் நடக்கிற விஷயம் தான் இந்த அழகியோட ஸ்பெஷல். ஸோ நீங்கள் பார்க்க போறீங்க. சூன் இட் இஸ் கோயிங் டு கம் இன் அவர் social media platforms. We've put a lot of heart in this series. It's basically about 3 Gen Z women. Nalla empowered ana, nalla morally good women who make mistakes and learn from each other. Idha indha kada 30 episodes already shoot pantom. It's going to be coming out very soon. Thank you so much to Naturals and CK sir for the opportunity. I hope to launch my career as well with this. Thank you. அதாவது வந்து இந்த சலூன் இது வந்து 1001வது சலூன். நேச்சுரல்ஸ் வந்து அது ஒரு சிக்னேச்சர் சலூன் அடையாரில் ஓப்பன் பண்ணியிருக்கு. அதெல்லாம் தாண்டி தனசேகர்ன்ற ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு, அவருடைய வந்து கண்டினியூஸ் லேர்னிங், அவர் வந்து ஒரு அந்த யார் வேணால் ஒரு இடத்துல தங்கிடலாம் அப்படின்னு இருக்கிறத தாண்டி அடுத்து வந்து ஸ்டைலிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டு சங்கருடைய கான்ட்ரிபியூஷனும் இவரை வந்து நல்ல ஸ்டைலிஸ்ட் ஆக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது. அதோடு நிறுத்தாமல் ஒரு சலூன் ஆரம்பிக்கணும், அதுக்கடுத்து அடுத்த சலூன் ஆரம்பிக்கணும். உங்கள் மனைவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 3வது சலூன் ஆரம்பித்து இப்போ 4வது வேலை நடந்துட்டுருக்கான். எல்லாரையும் ஒரே தட்டில் வச்சு நம்ம எடை போட முடியாது. எல்லாரும் எவ்ரிபடி ஆர் ஃபைட்டிங் தேர் ஓன் பேட்டில்ஸ். அந்த பேட்டிலை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி
நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறது தான் என்னுடைய கடமையாக பார்த்து அப்படி வந்து இது பண்ணேன். நிறைய பேருக்கு பண்ணுவோம், ஆனால் சில பேர் வந்து அதை வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எவ்வளோ பேர் கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு சாதகமாகவும் பிராண்டுக்கு சாதகமாகவும் பண்ணுறதுன்றது ரொம்ப ரேரான பேர் தான். அதனால் வந்து தனசேகருக்கு என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வெரி ஹாப்பி ஃபார் யூ. அதான் இப்படி தான் இருக்கணும். தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அதாவது கடவுளாலே முடியலைன்னா கூட கண்டினியூவஸாக ஒரு உழைப்பு போட்டாங்கன்னா அதுக்கு டெஃபினட்டாக அது வந்து கூலி வரும், அதுக்கான பயன் வரும். அப்படின்றதுக்கு வந்து இது வந்து உன்னுடைய இது கிடையாது. ஒன்று இன்னைக்கு பார்த்து இவனுக்கு வந்து படிப்பு கிடையாது, பணம் கிடையாது, இங்கிலீஷ் பேச மாட்டாப்புல, பேக்ரவுண்டு கிடையாது, இதெல்லாம் வந்து சக்ஸஸுக்கு காரணம் இல்லை. அதை தாண்டி கண்டினியூஸ் லேர்னிங்கு, கடின உழைப்பு அண்டு ஃபோக்கஸ், இந்த 3 விஷயந்தான் இன்றைக்கி வந்து தனசேகரா வந்து மாறி இருக்கு. இந்த சலூன் வந்து ஸ்பெஷல் ஃபார் மோர் தென் ஒன் ரீசன். முதல் முறையாக இன்றைக்கி எல்லாம் ஏஐ உலகம் ஆயிடுச்சு. ஐ ஹாவ் ஹியர் ஃப்ரம் ஃப்ளெக்ட், இஃப் யூ கேன் ஸ்டெப் ஃபார்வர்ட். இந்த டீம் இஸ் ஹெல்பிங் மீ இன் மேக்கிங் திஸ் சலூன் இன்டு ஏஐ எனேபிள்டு சலூன். கஸ்டமர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கு போனால் நீங்கள் வந்து அந்த டிஜி யாத்ரா வர மாதிரி அந்த உங்களை பார்த்த உடனே ரெக்கக்னைஸ் பண்ணுறது, அது இவங்க வந்து இந்த வாங்க ஃப்ரம் ஃப்ளெக்ட், இவங்க வந்து ஹேர் அண்ட் ஸ்கின் அனலைசர் இன்றைக்கி வந்து பர்சனலைஸ்ட் சர்வீஸ் எல்லாம் கேட்குறாங்க. அதனால் அந்த ஹேர் அண்ட் ஸ்கின் அனலைசரை பண்ணுற ஃப்ளெக்ட் டீம் இவங்களோட வச்சு நாங்கள் வந்து ஏஐ சலூன் ஆக்குறோம். ஃப்ளெக்ட் ஆர் கோயிங் டு ஜாயின் டுகெதர் இன் ப்ரொவைடிங் தட் யூ ஆர் கோயிங் டு give the product and he is going to give the what you call the technology to make a very இவங்க டெர்மட்டாலஜி ப்ராடக்ட் பண்ணுறாங்க. என்ன கேக் சாப்பிடாம இவ்வளோ எனர்ஜி இருக்குது, கேக் சாப்பிட்டா இவ்வளோ எனர்ஜி இருக்கும். நண்பர் குமாரவேல் வந்து என்னுடைய ரொம்ப இனிய ஒரு நண்பர். அவர் செய்கிற காரியங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அதீதமாக இருக்கும், ரொம்ப கான்ஃபிடென்ஸோடு இருக்கும். நம்ம சிஎம் சொல்கிற மாதிரி பி கான்ஃபிடென்ட், அந்த மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப கான்ஃபிடென்ஸாக செய்யக்கூடிய ஒருத்தர். அவருடைய சிரிப்பு வந்து மயக்கிற ஒரு சிரிப்பு. அவங்க மனைவியை தவிர மீது எல்லாருக்கும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். வந்திருக்காங்களா? ஓகே, நான் உங்களை சரியாக பார்க்காமே சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, இது யார் செய்கிறாங்க அப்படின்னு ஒன்று அவர் சொன்ன தகவலுக்கு பின்னாடி தனசேகர் தான் அதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா முதல்ல என் தலையை கொஞ்சம் அழகாக ஸ்டைல் பண்ணது ஆரம்பத்தில் தனசேகர் தான். ஆமாம், ரொம்ப நாளாக எனக்கு வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதனால் உங்களுக்கு பார்க்குறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்குறதுங்கிறதுக்காக மறுபடியும் நண்பருக்கு வந்து என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். சேகரம் நிறைய சேகரம் பண்ணணும் பணத்தை. இதெல்லாம் நான் சொல்கிறதே கிடையாது, இவங்களே நான் நினைக்கிறாங்க நான் இப்படிலாம் பேசுவேன். ஒரு தடவை மணி சாரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு ஜோக் அடிச்சிட்டாரு. பொன்னியின் செல்வனுடைய வெற்றி விழாவில் ஜோக் அடிச்சிட்டாரு. அடிச்சுட்டு சொன்னார், நானும் பார்த்திபன் மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னா. நான் சொன்னேன், இது பரவாயில்ல சார், இதை விட முக்கியமான ஜோக் அடிச்சுட்டு கூட இது பார்த்திபன் மாதிரின்னு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ட்டாரு. இல்லை சார், இந்த ஜோக் நல்லா இருக்கு, இதை விட முக்கியமான ஜோக் அடிச்சு கூட பார்த்திபன் மாதிரின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ மகிழ்ச்சி, நன்றி. ஒவ்வொரு வெற்றி பெற்ற மனிதனுக்கும் பின்னாடி வந்து ஒரு பெண் இருப்பாங்க. இந்த அழகேஷ் பின்னாடி நம்ம இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. இத்தனை போட்டோக்கு வரல பாருங்க, பிரேம் இதுக்கு தான் வந்து இந்த 3 சலூன் எடுத்தது வந்துட்டு இந்த சார் மேம்னால மட்டும்தான். அவங்க இது இல்லைன்னா என்னால் கண்டிப்பாக பண்ண முடியாது. நான் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ரொம்ப இது. நான் எப்பவுமே அவங்கள கடவுள் இதில் தான் பார்த்துருப்பேன். ஏன்னா நான் இந்த லெவலில் வருவேன் நான் நினச்சி பார்க்கல. சார் சொன்ன 1000 சலூன் ஓப்பன் பண்ணுறது அவங்களுக்கு தெரில. அந்த மாதிரி தான் நானும் ஒரு இந்த 3 சலூன் பண்ணுவேனானே நான் அந்த இதிலே வரல. இந்த சாப்பாட்டுக்காக தான் வந்து நாங்கள் அந்த 3 மத்தியானம் சாப்பாடு இருப்பாங்கள்ல, அந்த 2001 சொல்ல அவ்வளோ சாப்பாட்டுக்கு அந்த கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் வந்தோம் நாங்கள். அப்புறம் அப்படியே படிப்படியாக வந்து அப்புறம் அப்படியே வந்துட்டோம். அது சார் மேம் மட்டும்தான். அதனால் நான் நேச்சுரலிஸ்ட்டு எங்கேயும் போக மாட்டேன், இங்கே சாரு கூடவே தான் கடைசி வரைக்கும் இது எப்பவுமே நடக்குது. அந்த 3 சொல்லணும் ஃபண்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறது தான் எங்கள் மிஸ்ஸஸ் தான். அவங்க தான் அரேஞ்ச் பண்ணி எவ்வளோ காசு கேட்டாலும் டக்கு டக்குன்னு 3 லட்ச ரூபாய். ஆமாம், அவங்க தான் அரேஞ்ச், ஷாலினி அவங்க தான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அது அந்த தைரியம் இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டே இருப்போம். நிதிஷ்குமார் அண்ட் தேவ்தர்ஷன்.
கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் உங்களை பிஹைண்ட் ரூட் சார்பாக வந்து சந்திக்கிறதுல வந்து மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தேங்க்யூ சார். நீங்கள் வந்து என்ன நீங்கள் நான் கொஸ்டின் கேட்கவா நீங்கள் கொஸ்டின் அதான் சார் என்னோட இன்ட்ரோ யூஸ்வலாக நான் இன்ட்ரோ கொடுத்தா பழக்கம், எனக்கு ஒருத்தர் இன்ட்ரோ கொடுக்குறாரு அப்படின்னும் போது அந்த மனசு தான் CK குமரவேல் சார் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ வி ஹாவ் த திருவான்மையூர் ஃப்ரான்ச்சைஸியோட ஹேட்ரிக் சலூன் இல்லையா இது உங்களுக்கு இப்போது ஃப்ரான்ச்சைஸி எடுத்ததில். தீனா அவர்கள் எப்படி இருக்கீங்க 2 பேரும்? நல்லா இருக்கும். நம்ம லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். ஸோ அதனால் வந்து when I have partners like you and when I have friends like you, life is double beautiful. அதனால் ஒன்றும் இது கிடையாது. தனசேகர் வந்து பற்றி நான் சொல்லணுன்னா வந்து 2 விஷயம் வந்து இங்கே நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒன்று வந்து அவர் எங்கேருந்து வந்தார், ஒரு வேலை பார்க்கிங் டிரைவராக இருந்து, ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக இருந்து, அப்புறம் ஒரு ஸ்டைல் டைரக்டர் ஆகி, அப்புறம் ஒரு சலூன் ஆரம்பித்து, 2வது சலூன் ஆரம்பித்து, இப்போ 3வது சலூனுக்கு ஓனர். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு வந்து இஸ் கெட்டிங் எம்ப்ளாய்ட் த்ரூ ஹிம். இது வந்து என்னை பொறுத்தவரையும் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு மைல் ஸ்டோன். அந்த மைல் ஸ்டோனை செலிப்ரேட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அப்படின்றதுனால தான் இன்றைக்கி வந்து நிறையா நண்பர்களை கூப்பிட்டு இங்கே வந்து பேசுகிறோம். இதில் வந்து இது வந்து தனசேகரை பாராட்டுறதுக்காக மட்டும் கிடையாது. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கான்டாக்ட் இல்லை, எனக்கு வந்து பணம் இல்லை, எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது, நான் வந்து சின்ன ஊர், எனக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் யாரும் தெரியாது, இந்த மாதிரி வந்து அவங்கவுங்க மேலே ஏன் வரல அப்படின்னு சொன்னால் எனக்கு லக் இல்லை, இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு நிறையா காரணம் வந்து அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் தனசேகரை ஒரு டைம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி வரும். அவருக்கு நான் சொன்ன எதுவுமே கிடையாது, அவர்கிட்ட பணம் கிடையாது, அவருக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, அவருக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியும் கிடையாது, ப்ளஸ் கான்டாக்டும் கிடையாது. ஆனால் அவர்கிட்ட இருந்தது 3 விஷயம். 1 கடின உழைப்பு, 2வது வந்து கண்டினியூஸ் லேர்னிங். இந்த லேர்னிங்கில் அவர் வந்து இது பண்ணதே கிடையாது. 3வது ஃபோக்கஸ். இந்த 3 சேர்ந்ததுனால தான் அவரால் இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது. தனசேகரால் முடியும்னா, தனசேகருக்காக கைத்தட்டுறதுக்காக வந்து நான் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணல. தனசேகரால் முடியும்னா எல்லாராலையும் முடியும் அப்படின்றது வந்து எல்லாம் திங்க் பண்ணணும். அப்படின்றதுனால தான் வந்து அவரை வந்து எனக்கு ஷோகேஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப வந்து மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கும். அவர் வந்தது வந்து எனக்கு எப்பயும் மகிழ்ச்சி பெருமை உண்டு. ஆனால் அவரை பார்த்து இன்னும் நிறைய பேர் அந்த இன்ஸ்பிரேஷன் ஆகணும். ஒரு காலத்தில் யார் உங்களை வந்து ரோல் மாடல்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஒரு காலத்தில் உங்களை வந்து காம்படிட்டராக பார்க்கணும். அப்படி பார்க்குற லெவலில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நான் உனக்கு காம்படிஷனாக வரமாட்டேன், கவலைப்படாத. ஸோ தனசேகரன் அவர்கள் நீங்கள் சொல்லுங்கள், இது வந்து உங்களுக்கு தேர்ட் சலூன். அண்ட் ஆல்சோ சார் பேசினதில் நான் கேட்டேன் AI டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு புதுமை இந்த சலூனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அதை பற்றியும் ப்ளீஸ் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ். ரொம்ப ஹாப்பி தான் எனக்கு இந்த இதில். நானே நினச்சி பார்க்கல 3 சலூன் போடுவேன் அப்படின்ற மாதிரிலாம். சாருடைய சப்போர்ட்டு, மேம் சப்போர்ட்டு. நான் எப்போ போய் நின்னாலும் என்னப்பா சரி பண்ணுப்பா அப்படின்னுவாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நான் எல்லாம் பண்ணிடுவேன். அந்த சப்போர்ட்டு வந்துட்டு இதுக்கு முன்னாடிலாம் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்ல என்கிட்ட 2 லட்ச ரூபா கூட இல்லை. அது ஒரு ஜெல் வச்சு தான் நான் ஒரு பார்ட்னர் மூலிமா போய் சாரு ஃப்ரான்ச்சைஸ் ஃபீஸில் எதுவும் கொடுக்கல, அதை வச்சு நான் அப்படியே வந்துட்டேன். அதுக்கப்புறமா நானே எல்லாம் அப்படியே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த செகண்ட் பிரான்ச்சுக்கு போக சொல்லுவோம். இப்போது எல்லா இடத்துலையும் 5 lakhs ப்ளஸ் டேக்ஸு, அது சின்ன காசு கிடையாது. இவ்வளோ பெரிய காசு தெரியுங்களா அது? அந்த காசு அந்த காசு இருந்தால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அந்த காசு சார் என்ன பண்ணுவாங்க, வாங்க மாட்டாங்க, சார் மாமா வாங்கவே மாட்டாங்க. அது எவ்வளோ பெரிய எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அது. ஸோ மற்றதெல்லாம் கடன் வாங்கி லோன் போட்டு செகண்ட் பிரான்ச்சு, தேர்ட் பிரான்ச்சு இப்போது அதேமாதிரி லோனுக்கு போகல, அதேமாதிரி இப்போ ஜுவல்லாம் வச்சு அதேமாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டோம். அதனால் இதுக்கும் சார் இது வாங்கலை. நான் கிட்டத்தட்ட இப்போ 4வது பிரான்ச் இது. 4த்துக்குமே எனக்கு ஃப்ரான்ச்சைஸ் ஃபீஸு இது வரைக்கும் வாங்கினதே இல்லை. அதுவே எனக்கு பெரிய சப்போர்ட்டு. அதனால தான் நான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கேன். நான் இல்லைன்னா கண்டிப்பாக வர முடியாது. அவர் வந்து ஃப்ரான்ச்சைசி ஃபீ வாங்காததெல்லாம் அவர் பெருமையாக சொல்கிறாரு. இல்லை எனக்கு வந்து என்னை பொறுத்தவரையும் வந்து இவங்கள மாதிரி வந்து மேலே வரணும்னு ஆசைப்படுறவங்கள ஹெல்பிங் அதர்ஸ் வின் ஸோ யூ வின் ஆல்சோ. இது வந்து தனசேகரோட வெற்றி இல்லை, அவரோட வெற்றியில் என்னோடய வெற்றியும் அடங்கியிருக்கு. இந்த மாதிரி நிறைய பேரோடைய சேர்ந்து அவங்களுடைய உழைப்போட வெற்றியெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரதோட வெற்றி தான் நான் எனக்கும் வீணாவுக்கும் வராங்க தவிர. அதனால் இவங்களுடைய வெற்றி வந்து எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். அவங்கள வெற்றி பெற வைக்கிறது தான் என்னுடைய வேலை. அவங்கக்கிட்ட வந்து நான் வந்து இவங்களை பக்ரா பண்ணி இவங்ககிட்டேருந்து வந்து கோல்டன் கூஸ் மாதிரி எடுத்தோன்னா ஒரு நாள் ஒரு முட்டை தான் போடும். இந்த வாத்து வந்து டெய்லி முட்டை போடணுன்னா இதோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்க வேண்டியது தான் என்னோடய வேலை. எல்லா ஃப்ரான்ச்சைசி இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஃப்ரான்ச்சைசி வந்து நல்லா ஹெல்த் இருந்தால் தான் நீங்கள் வந்து அது முட்டை போடும். நீங்கள் அவங்கள கட் பண்ணி நீ சம்பாதிக்கணும்னு நினச்சா அங்கே ஒரு முட்டை இருக்கும், அதோட உன்னோட கதையும் காலி ஆகிடும். அதனால்
நானும் நல்லா இருக்கணும், உலகமும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாக வந்து நான் பார்ப்பேன். எப்பயுமே வின் வின் ஆர் நோ டீல், இதுதான் என்னுடைய தாரக மந்திரம். சரி சார், நான் 2001 சார் ஒரு ஃபோர்டு ஹேண்டவர் வச்சுருப்பார் பழைய கார், 34 நம்பர். அதில் வந்துட்டு டெவலப்மெண்ட்டில் வந்துட்டு தான் நான் தான் கார் துடைப்பேன். அப்போ பக்கத்தில் உள்ளே பேண்ட் இருக்கும், சட்டை இருக்கும். அங்கே டெவலப்மெண்ட்டில் வந்து தான் குளிச்சுட்டு போவாங்க சார். அப்போது அதெல்லாம் நான் எப்பவுமே திங்க் பண்ணிப்பேன், அப்போ சார்லாம் இப்படி கஷ்டப்பட்டுருக்கேன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நம்ம இன்னும் நல்லா கஷ்டப்படணும் அப்படின்னு தான் சாருக்கு ஏகப்பட்ட பேர் சார் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இப்போ சொல்லவே முடியாது, அதெல்லாம் அவ்வளோ பேருக்கு. ரெண்டாவது வந்து இந்த சலூன் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து இது வந்து 1000 சலூன் முடிச்சுட்டு இது வந்து ஏஐ சலூனாக ஆக்குறோம். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நேச்சுரல்ஸ்க்கு ஒரு சேஞ்சாக பார்க்குறேன் நான். சலூன்ஸ் தட் யூஸ் ஏஐ வில் ரீப்ளேஸ் தட் சலூன் விச் இஸ் நாட் யூஸிங் ஏஐ. இதுதான் ஃப்யூச்சர். அந்த மாதிரி ஏஐ எல்லா இடத்துலையும் வந்து இருக்க போது. அது வந்து நீங்கள் உள்ளே வரும்போது யாருன்னு ரெக்கக்னைஸ் பண்ணுறது. ஒருத்தர் சொன்னார் 10 வருஷமாக வரேன், இன்னும் என் பேரும் ஃபோன் நம்பரும் கேட்குறீங்களே. ஒரு கஸ்டமரோட இது பெயின் பாயிண்ட், அதான் நம்மளுக்கு வந்து ஃபீட்பேக். அதை வந்து என்ன பண்ணுறதுன்னா இப்போ டிஜி யாத்ரா அந்த மாதிரி வந்து இது பண்ணுறோம். அவங்க வரும்போதே அவங்க ஃபோட்டோ பார்த்த உடனேவே அதை ரெக்கக்னைஸ் பண்ணிவிடும். வரது வந்து விஜய் பரணி வராங்க அப்படின்னா அவங்க என்ன சர்வீஸ் எடுத்தாங்க எல்லா டேட்டாவும் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ பர்சனலைஸ்டு சர்வீஸ் கேட்குறாங்க. இப்போ உங்களுடைய ஸ்கின் எப்படி இருக்குது, உங்களோட ஹேர் எப்படி இருக்குது, அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன உங்களுக்கு ஃபேஷியல் பண்ணணும், என்ன ஹேர் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்து பண்ணணும். அது வந்து 2வது. 3வது வந்து உங்களுக்கு 4 லுக்கு காமிப்போம். எந்த லுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக சூட் ஆகும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அது வந்து மேஜிக் மிரர் பண்ணணும். 5வது வந்து உங்களுக்கு வந்து அந்த சர்வீஸை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து சர்வீஸை எப்படி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுன்னு. 6வது வந்து உங்களுக்கு முடிச்ச உடனே என்ன ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னு அங்கேயும் ஏஐ வரும். கடைசியாக வந்து வீடியோ எடுத்து என்ன மியூசிக் பிடிக்கும், என்ன மாதிரி பிடிக்கும்னு போடுறதுக்கும் ஏஐ வரும். எல்லா இடத்துலேருந்து ஏஐ வரும்போது இது ஒரு ஏஐ எனேபிள்டு சலூன். அதுதான் வந்து இனிமேல் மாற்ற போகுது. அதுதான் இந்த சலூனோடைய முதல் ஃபீச்சராக. இது வந்து நிறையா இடம் இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பண்ணுறதை கொஞ்ச நாள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக போட்டுட்டு எல்லா சலூன்லையும் லான்ச் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம், நேச்சுரல்ஸ் அண்ட் ட்ரெண்ட்லவுட் சேர்ந்து அழகீஸ் அப்படின்ற ஒரு வெர்டிக்கல் சீரீஸ் வந்து பண்ணிட்டுருக்கீங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. அந்த அப்டேட் பற்றி கொஞ்சம் நேரம். ஆமாம், அழகீஸ் வந்து ஏதாவது வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. இன்றைக்கி காலத்துக்கு ஏற்ப யார் தன்னை வந்து மாறுதலுக்கு அடாப்ட் பண்ணிட்டு வராங்களோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் நான் சொல்லுவேன் எல்லார்கிட்டையும் வந்து கருப்பாம்பூச்சி தான் ரொம்ப முக்கியம். கருப்பாம்பூச்சியாக இருங்கள். கருப்பாம்பூச்சி தான் மோஸ்ட் அடாப்டபிள் கிரீச்சர் இன் திஸ் வேர்ல்டு. இந்த டைனாசர் வந்து பெரிய உலகத்தையே பயமுறுத்துது. 5 டைம் பெருசாக இருக்குமா யானையை விட. இப்போ வந்து அது வெறும் எலும்பு கூடு தான் இருக்குது. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் மூவியில் தான் இருக்குது, ரியாலிட்டியில் இல்லை. ஏன்னா அதுக்கு வந்து அந்த ஐஸ் உருகி தண்ணி ஓடும் போது அதுக்கு அடாப்ட் பண்ண தெரியாமல் காணாமல் போயிடுச்சு. ஆனால் கருப்பாம்பூச்சி அப்பயும் இருந்தது, இப்பயும் இருந்தது. அதை வந்து என்ன பண்ணாலும் அது போகாது. அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கோவிடுக்கு முன்னே இருந்தது, கோவிடுக்கு அப்புறம் இருந்தது. 150வது ஃப்ளோரில் இருக்குமா, பேஸ்மெண்ட்டில் இருக்குமா, காரில் இருக்குமா, பாத்ரூமில் இருக்குமா, கிச்சனில் இருக்குமா, எல்லா இடமும் இருக்கும். அதுக்கு வந்து பேகான் ஸ்ப்ரே அடிப்பாங்களாம். அடித்தா அது கொஞ்சம் நேரத்தில் அது பீர் மாதிரி குடிச்சிடுமா. அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி யார் யார் கருப்பாம்பூச்சியாக இருக்காங்களோ அவங்க தான் இந்த ஏஐ வேவும் நடக்கிற டெக்னாலஜி சேஞ்சஸ்லையும் சர்வைவ் ஆவாங்க. யார் யார் வந்து எனக்கு எல்லாம் தெரிஞ்சது. இப்போ நம்ம இந்த எலெக்ஷன்லேயே பார்த்தோம், ஒரு லெகசி பார்ட்டி ரொம்ப அவ்வளோ பவர்ஃபுல் எல்லாம் இருந்தது. ஆனால் ஒரு நியூ ஏஜ் பார்ட்டி ஒன்றுமே தெரியாதது வந்து இன்றைக்கி அவங்கள வந்து வேலையை தள்ளிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி பாலிட்டிக்ஸில் நம்ம வந்து தமிழ்நாட்டில் பார்த்த சேஞ்சஸ் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் எல்லா விதத்துலையும் நடந்துட்டுருக்கு. யார் யார் அடாப்ட் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து மேலே போவாங்க. யார் யார் எனக்கு பழைய பஞ்சாங்கத்தை படிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கடையை காலி பண்ண வேண்டியது. அந்த மாதிரி பண்ணுறது தான் இந்த அழகி என்ற இது. 2 மினிட்ஸ் வீடியோ. இன்றைக்கி மக்கள்லாம் அவ்வளோ டைம் இல்லை. இன்றைக்கெல்லாம் 30 நிமிஷம் 28 நிமிஷம் எதுக்கு பார்க்கணும்னு கேட்குறாங்க. 2 நிமிஷத்தில் அவங்களுக்கு ஒரு கதை கேட்குறாங்க. அதை இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியுமா? ஒரு புது யங் ஜென்சி பொண்ணு வந்து என்னால் சொல்ல முடியும்னாங்க. ஸோ இது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி டக்குன்னு எடுத்து அதை வந்து சப்போர்ட் பண்ணோம். அது நல்லா வந்திருக்குது. ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த ட்ரெண்ட் இது வந்து இந்த ட்ரெண்டு வந்து இது முதல் வந்து போடுறதுனால இது நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். விமன் ஆண்டர்பிரினர் அப்படின்னாலே ஃபர்ஸ்டெல்லாம் ரொம்ப தயங்கி இருந்தாங்க. பெண்கள் வெளில வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுமா, யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவா, கைடன்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி. இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி நீங்கள் கொடுக்கணும். ஆஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் நேச்சுரல்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு? தி எலிஃபென்ட் இஸ் த பிகெஸ்ட் இன் த ஃபாரஸ்ட், ஜிராஃப் இஸ் தி டாலஸ்ட், சீட்டா இஸ் த ஃபாஸ்டஸ்ட், பட் தி லயன் இஸ் கால்ட் தி கிங் ஆஃப் தி ஃபாரஸ்ட் பிகாஸ் தி லயன் இஸ் தி மோஸ்ட் கரேஜியஸ். உங்ககிட்ட தனலட்சுமி இருக்கா, தானியலட்சுமி இருக்கா, கஜலட்சுமி இருக்கா, ஆதிலட்சுமி இருக்கா, மகாலட்சுமி இருக்கான்னு முக்கியம் இல்லை. தைரியலட்சுமி இருக்கா, அது இருந்தால் எல்லா லட்சுமியும் வரும். இல்லைன்னா நீ விஜயலட்சுமின்னு பேரில் மட்டும்தான் வச்சுக்கலாம் நீ. அதனால் பெண்கள் தைரியமாக இருங்க. தைரியமாக இருந்தீங்கன்னா எல்லா லட்சுமியும் உங்களுக்கு வரும். உங்களுக்குள்ளே எல்லா சக்தியும் இருக்குது. ஆக்சுவலாக யூ ஆர் மோர் பவர்ஃபுல் தென் மென். அந்த சின்ன தயக்கம், அந்த சின்ன ஒரு பயம், அந்த சின்ன ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்கிறது, இதுதான் வந்து உலகம் உங்களை ஏமாத்துது. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க.
உங்கள் தைரியமாக இருங்க. யூ கேன் ஷைன். தேங்க்யூ ஸோ மச் சார். Thank you. Best wishes. ஆமாம், மிக்க நன்றி. நிறைய மோட்டிவேஷன் டாக்ஸ் எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. பெஸ்ட் விஷஸ்.